கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் மரணத்துக்குரிய காரியமாக இருக்கலாம், ஜீவனுக்குரிய காரியம் எல்லாம் எதில் அடங்கியிருக்குன்னா நாவின் அதிகாரத்தில். நம்முடைய நாவு தான் அதில் ஒரு பெரிய அதிகாரமே செலுத்துது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா. ஒரு முறை ஒரு நியூராலஜிஸ்ட்டு, அதாவது நரம்பியல் டாக்டர் என்ன சொல்கிறார், இந்த நரம்புகள் எல்லாம் எப்படி செயல்படுகிறதா, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய உறுப்புகளில் ஏதாவது ஒரு வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன சொல்கிறோம், வாயினால் சொல்ல ஆரம்பிக்கிறோம், ஐயோ எனக்கு ஒரே மேல் வலியாக இருக்கிறது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை, அப்படியே ஒரு சோர்வாக இருக்குது, படுக்கலாம் போல் இருக்கிறது, இன்றைக்கி வேலையே செய்ய முடியலை. ஒரு வலி நமக்கு சரீரத்தில் காணப்படுது. ஆனால் வாய் என்ன சொல்லுது, எனக்கு வலிக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியலை, படுக்கணும் போல் இருக்குது, சோர்வாக இருக்குது, ஒருவேளை இப்படியே போனால் எனக்கு என்ன ஆகுமோ தெரியலை. இப்படி நம்ம சொன்ன உடனே இந்த செய்தி என்ன செய்தால் நரம்பு மண்டலம் வழியாக மூளை பகுதிக்கு செல்கிறதாம். உடனே மூளை அங்கேருந்து திரும்ப செய்தி அனுப்புகிறதாம். என்ன செய்தால், ஒன்றும் செய்ய முடியல, படுக்கலாம் போல இருக்கிறது, சோர்ந்து போகிறேன், என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னோடனே அடுத்தடுத்து எல்லாமே என்னாது, என்ன சொன்னதோ அதே மாதிரி திடீரென்று ஒரு சோர்வு, அப்படியே படுக்கிற போல தோணுது, அப்படியே அதை குறித்து ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இது யார் சொல்கிறா தெரியுமா, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நம்ம எதை பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதனால் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தோல்வியான வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது. நான் எப்போவுமே எனக்கு இந்த கஷ்டம்தான், எப்போ நான் கடனாளியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்போவும் கடனாளியாக தான் இருப்பீங்க. இந்த வியாதி எப்போவுமே என்கிட்ட நான் பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கட்டையில் போகும்போது தான் இது போகும் போலன்னு சொல்லுவாங்க. அப்போனா அதே மாதிரி தான் போகும். பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதத்தில் 2 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். மரணத்தை பற்றி பேசினவங்களும் ஜீவனை குறித்து பேசின 2 காரியம். முதலாவது நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்குறோம். அவங்க என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 14 அதிகாரத்தையும் நீங்கள் 13, 14 வாசிங்க, வீட்டில் நிதானமாக வாசித்து பாருங்கள். யோசுவா மோசே என்ன செய்கிறாரு, கர்த்தர் கொடுக்குற அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போய் நீங்கள் பார்த்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி 12 பேரை அனுப்புகிறாரு. 12 பேர் போயிட்டு வந்து அதில் 10 பேர் மோசைகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம்ல, அங்கெல்லாம் நல்ல பெரிய பெரிய திராட்சை பழங்கள் எல்லாம், அதுவும் ஒரு தடியில் வைத்து சுமந்து கொண்டு வராங்க, அப்படிப்பட்ட திராட்சை கொலைகள். நாங்கள் போய் பார்த்து வந்த தேசம் உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அதே சமயம் அங்கே பெரிய ராட்சத பிறவிகளாகிய மனுஷனெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அவங்க பார்வையில் எப்படி இருந்தோம் தெரியுமா, வெட்டுக்கிளி போல் இருந்தோம். அதனால் சண்டை போட்டு அவங்கள நம்ம மேற்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க 10 பேர். இதை கேட்டு தான் உண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா இந்த வனாந்திரத்தில் நீ என்னை அழைத்துட்டு வந்தேன்னு மோசைட்ட சண்டை போடுறாங்க. நாங்கள் எகிப்திலே செத்து போயிருந்தால் நல்லா இருக்குமே, இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்து போயிருந்தால் நல்லா இருக்குமே, அதனால் நாங்கள் திரும்ப எகிப்துக்கு போகிறோன்ட்டு அப்படி கோபப்பட்டு மோசைட்ட பேசுகிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்து போனால் நல்லா இருக்கும் என்று சொல்லி வாயின் வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும், யோசுவாவும் காலேப் 2 பேர் மட்டும் அவங்க சொல்கிறாங்க, உண்மையாக அவங்க பார்க்க அப்படி தான் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால அவங்கள நம்ம எளிதாக ஜெயித்து விடலாம் என்று சொல்கிறாங்க.
10 பேர் துர்ச்செய்தியை சொன்னாங்க, 2 பேர் நல்ல செய்தியை சொன்னாங்க. ஆனால் இந்த துர்ச்செய்தி இருக்குது பாருங்கள், அதுக்கு பெரிய ஒரு தாக்கம் இருக்குது. மக்கள் எதை நம்புவாங்க தெரியுமா? துர்ச்செய்தியை தான் நம்புவாங்க. இந்த தேவையில்லாமல் கட்டுக்கதையிலெல்லாம் சில குடும்பத்தை பற்றி சொல்லி பரப்புவாங்க பாருங்கள், அதெல்லாம் நம்பிடுவாங்க. அதை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்கவும் செய்வாங்க, அதை நம்பவும் செய்வாங்க. அந்த உண்மையான நிலையை நம்புறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது. உண்மை நிலைமையை யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, அதை அவங்க நம்பலை, துர்ச்செய்தியை தான் நம்பினாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் துர்ச்செய்தியை பரப்புகிற மனுஷராக நம்ம இருக்கவே கூடாது. அதை வைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாயின் வார்த்தை எப்படி நடந்தது தெரியுமா? அதே அதிகாரத்தில் நீங்கள் பின்னுக்கு வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். அப்புறம் 27, 28, 33 வசனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கோபம் கொள்கிறார். கோபம் கொண்டு மோசேட்ட சொல்கிறாரு, இந்த ஜனங்களை நான் அழித்து போடுறேன், உன்னை மட்டும் நான் செஞ்சிடும், ஒரு பெரிய ஜாதி ஆக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் மோசே சொல்ல, வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் இப்படி அழித்து போட்டுட்டிங்கன்னா சத்துருக்கள் என்ன சொல்லுவாங்க? இவரால் கொண்டு போய் என்ன செய்ய முடியல, கானான் தேசத்தில் இந்த ஆண்டவரால் கொண்டு போய் சேர்க்க முடியல, அதனால தான் வனாந்திரத்தில் இவங்களை கொன்று போட்டார்னு சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து அப்படி செய்ய வேண்டான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த ஜனங்களை என்ன சொன்னாங்க? வனாந்திரத்தில் எங்கள் பிரேதம் விழுன்னு சொன்னாங்க. இங்கே நான் செத்து போனால் நல்லா இருக்குன்னே சொன்னாங்க. இல்லை, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போதே செத்துருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. யாரெல்லாம் அந்த வார்த்தையை சொன்னாங்களோ, 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொன்னார்களோ, அவங்க அத்தனை பேருடைய பிரேதமும் என்ன செய்யும்? இந்த வனாந்திரத்தில் தான் செத்து விடும். அதனால அந்த தேசத்துக்குள்ளே தங்கள் பிள்ளைகள் அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன அந்த பிள்ளைகள் மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். யோசுவா காலேபை தவிர 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் மட்டும்தான் கானான் தேசத்தில் பிரவேசிப்பாங்க. அதனால் இந்த எதிர்மறையாக சொன்னாங்கல்ல, வனாந்திரத்திலே நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொன்னாங்கல்ல, அத்தனை பேரும் சாகிற வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும்? 40 வருஷம் வனாந்திரத்தில் சுற்றி நடக்கணும். ஆக்சுவலாக எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு போவதற்கு 40 நாட்கள் மட்டும்தான் ஆகும். ஆனால் இவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை நிமித்தம், நாங்கள் ஏன் இங்கே வந்தோம், கடவுள் ஏன் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு போயின்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு தேசம் அந்த ராட்சத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் அவங்க பார்வையில் வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவங்கள எங்களை கொன்று போடுவாங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் புலம்பின அத்தனை வார்த்தைகளின்படியும் கர்த்தர் அவர்களுக்கு அப்படியே செய்தார். அத்தனை பேரும் யாரெல்லாம் அந்த 20 வயசுக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்களோ அவர்கள் முழுமையாக அந்த வனாந்திரத்தில் சுற்றி சுற்றி அலைந்தார்கள். ஒருவேளை நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு போயிருக்கும்போது அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போகிற பாதையை பார்த்துருக்குறோம். அப்படி ஒரு வனாந்திரத்தை பார்க்கவே முடியாது. ஒரு இடத்துலையாவது ஒரு சின்ன செடியை கூட பார்க்க முடியாது. எல்லாமே மணல் பாங்காக தான் காணப்படும். இப்போ ஒருவேளை நன்றாக ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல சீனாய் மலையில் மட்டும் நல்ல ரிசார்ட்லாம் இருக்கிறது. ஆனால் எங்கே திரும்பினாலும் மலையும் வெறும் மணல் தான். ஒரு கடையை கூட பார்க்க முடியாது. இப்போ டூரிஸ்ட் சென்டராக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துல மட்டும் கடைகள் இருக்கிறது, ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, 40,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். இப்போ ரோடு இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக போயிடுறோம். அப்போ எப்படிலாம் கல் முள் கரடு முரடான ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அவர்கள் அந்த வனாந்திரத்திலேயே செத்து மடிந்தார்கள். அவ்வளோ பேர் ஆண்டவர் அவ்வளோ பேருடைய எண்ணிக்கையும் கணக்கில் வைத்திருந்தார். ஒருத்தர் கூட கானானுக்குள்ளே பிரவேசிக்கலை. 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதில் பிரவேசித்து சுதந்திரித்து கொண்டார்கள். கானான் தேசம் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம். வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கும் நிறைய நேரம் இப்படி தான் நம்ம பேசுகிறோம். எத்தனை முறை நிறைய பேர் நான் வாடுறதை விட சாவதே மேலு,
தற்கொலை செஞ்சு சாத்தா நிறைய நல்லது. நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னவங்களாம் உண்மையாகவே தற்கொலை பண்ணி தான் செத்துருக்குறாங்க. வாழ்வதை விட சாவதை மேல். இந்த பிள்ளை இருக்கிறதுல செத்து தொலைந்தா நல்லது தான். எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை சொல்கிறாங்க, நீ இருப்பதை காட்டிலும் செத்து போனா என்ன. எத்தனை பேர் குடிகார கணவரை பார்த்து, நீ இருப்பதை விட செத்தா எனக்கு நல்லா இருக்கும். இப்படிலாம் வார்த்தைகளை, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவனை, ஒருவேளை மனைவியை, எத்தனை கணவர் அப்படி சத்தம் போடுவாங்க, சனியை நீ தொலைஞ்சு போ சொல்லாதீங்க. வார்த்தையில் வல்லமை உண்டு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ரெண்டாவது பார்க்கிறோம், ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தைகள். வாசிக்கலாம், வாசித்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் முழுமே நீங்கள் வீட்டில் போய் கருத்தாய் நீங்கள் வாசிங்க. நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். கோலியாத், ஒருவேளை முழு இஸ்ரவேல் இராணுவமும் அவன் உயரத்தை பார்த்து, அவன் கையில் இருக்கிற ஆயுதங்களை பார்த்து நடுங்கி ஓடி போய், கோலியாத் வந்து நின்றுட்டானாலே போதும், இஸ்ரவேல் எல்லாம் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சு கொள்வாங்க. 40 நாள் அப்படி தான் வர்றான். தினமும் வருவான். அவன் வந்து சொல்லுவான், யார் என்கிட்ட வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ, நீங்கள் ஜெயித்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமையாயிரும். பெலிஸ்தர், நாங்கள் ஜெயித்துட்டோன்னா நீங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு அடிமை. இந்த வார்த்தையை தான் சொல்லுவான். அவனை பார்த்து, அவன் உருவத்தை பார்த்த உடனே, 6 அடிக்கு மேலே இருந்த உருவத்தை பார்த்த உடனே எல்லா இஸ்ரவேலர்களும் பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு சின்ன தாவீது, வாலிபனான தாவீது தன்னுடைய சகோதரருக்கு, அந்த யுத்தத்தில் போய் இருக்கிற சகோதரருக்கு உணவு கொண்டு போய் கொடுக்க அவங்க அப்பா அனுப்பினதுனால போய் பார்க்குறான். தாவீது நிற்கும்போது அதே கோலியாத் வருகிறான். அதே மாதிரி சொல்லுகிறான். எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஆனால் தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிக்கிறது. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே அப்படி ஒரு வைராக்கியம் வேண்டும். வைராக்கியம். அவரை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம். நான் போகிறேன்னு போகிறான். அவன் சகோதரர் கூட சத்தம் போடுறாங்க, நீ என்ன சண்டையை பார்க்குறதுக்கு வந்த, நீ போ அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, என்ன நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனை கொண்டு போய் சவுல் ராஜாட்ட கொண்டு போய் விடுறாங்க. சவுல் அவனை பார்த்து, சின்ன பையனா, இளைஞனாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான், நீ எப்படி போவேன்னு கேட்குறான். நான் அவன் சொல்கிறான், பாருங்கள், நான் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்திட்டு இருக்கும்போது ஒரு தடவை இப்படி தான் ஒரு கரடி வந்துச்சு. கரடி வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போச்சு. சரி, ஒரு ஆடு தானே, என் ஜீவன் தப்புனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இருந்தேனா? இல்லை, அது பின்னாலே போய் அந்த கரடியை கொன்று அந்த ஆட்டை விடுவித்துட்டு வந்தேன். இன்னொருத்தர் அப்படியே தான், ஒரு சிங்கம் வந்தது, சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டு ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டு வந்தேன். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவிப்பார். எவ்வளோ ஒரு விசுவாச வார்த்தை பாருங்கள். அதுதான் தாவீதின் சங்கீதங்கள் எல்லாம் அவ்வளவு அருமையான சங்கீதங்கள். ஒவ்வொன்றையும் நாம் வாசிக்கும்போது நம்ம இப்போ கடந்து போகிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவனுடைய ஜெபங்கள் அப்படியா இருக்கும். சவுல் உடனே தன்னுடைய அந்த யுத்தத்திற்குடைய உடைகள் எல்லாம் கொடுத்து, கையில் கேடகம், வாள் எல்லாம் கொடுக்குறாரு. அதை போட்டு நடந்து பார்க்குறான். அதில் அவனுக்கு ப்ராக்டிஸ் இல்லாததுனால சொல்லிடுறான், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு கவனும் கூழாங்கல்லை மட்டும் போய் நினச்சிடான், எடுத்துகிட்டு போய் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறான். கோலியாத்துக்கு வந்துச்சே கோபம், நீ என்ன தடியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் செத்த நாயா அப்படின்னு கேட்குறான். நீ இப்போ வா, உன்னை வெட்டி என்ன செய்கிறேன், ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் நான் போட்டுருவேன்னு சொல்கிறான். தாவீதுக்குள்ளே இருந்த வைராக்கியம். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, இன்னைக்கு நான் நினச்சிவேன், உன்னை கர்த்தர் என் கையில் நினச்சிவார், ஒப்பு கொடுப்பார். உன் தலையை உன்னை விட்டு நான் வாங்கி நான் என்ன செய்வேன், பெலிஸ்தரின் பிணங்கள் எல்லாவற்றையும் ஆகாயத்து பறவைகள் என்ன செய்யும்,
இன்றைக்கி திங்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், ஓடி ஒரு கல் தான் குறி பார்த்து அடிக்கிறான். கோலியாத்தின் நெற்றியில் போய் படுகிறது. அப்படியே என்ன செய்கிறான், மல்லாக்க விழுகிறான். ஓடி போய் அவன் மேலே ஏறி அவன் வாழை வைத்தே அவனை வெட்டி கொன்று போடுகிறான் என்று பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய வெற்றியை அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். கோலியாத்து செத்தது தான், எல்லாரும் ஓடி போனாங்க, அத்தனை பேரும் ஓடி போனாங்க. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அதான் எல்லாரும் பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி. அவ்வளோ பெரிய வெற்றி. காரணம் தெரியுமா? அந்த வாயின் வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள். எம்மாத்திரம், இவன் எம்மாத்திரம், என் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வியின் வார்த்தை. இந்த வேதம் முழுவதும் நம்மை பலப்படுத்துகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. வெற்றியின் வார்த்தைகள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. சொந்த குமாரனம் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்து அருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தந்து அருளாதிருப்பது எப்படி? ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கணும். நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களேப்பா, உங்கள் சொந்த குமாரனா இயேசுவே எங்களுக்கு தந்துட்டீங்களே, மற்ற எல்லா காரியத்தையும் எங்களுக்கு எப்படி நீங்கள் தராமல் இருப்பீங்க? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொன்னீங்களே ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி நீங்கள் கொடுக்குற சுதந்திரம் அல்லவா? அதை எப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தராமல் இருப்பீங்க? எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் அல்லவா? ஏற்ற காலத்தில் ஆண்டவரை வரும்போது திருமண காரியங்களை நடத்தி தர நீங்கள் அல்லவா? வேலை வாய்ப்புகளை தருகிறவர் நீங்கள் அல்லவா ஆண்டவரே? வீட்டை கட்டி கொடுக்குறவங்க நீங்கள் அல்லவா? வேத வசனம் நம்ம விசுவாச வார்த்தைகளாய் மாற வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கணும். ஒருவேளை மற்றவங்க ஒருவேளை நெகட்டிவாய் தோல்வியின் வார்த்தைகளை பேசினாலும் நாம் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கத்தக்கதாய், ஆறுதல் கொடுக்கத்தக்கதாய் பேசணும். நீங்கள் நிறைய பேரை பாருங்கள், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒருவேளை ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை பார்க்க போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அநேகர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்கே போய் அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு நல்லா ஹார்லிக்ஸ் நிறைய ஆரஞ்சு எல்லாம் வச்சுட்டு அந்த பேஷண்ட் பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டே பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா? எங்கள் சொந்தக்காரருக்கும் இப்படி தான், இதே மாதிரி தான் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருந்துச்சு, இந்த ஆஸ்பத்திரியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனால் பாருங்கள், 3 நாள் என்னெல்லாமோ செலவழித்து பார்த்தாங்க, பைபாஸ்லாம் பண்ணாங்க, இல்லைன்னா ஸ்டண்ட் வச்சாங்க. ஆனால் கடைசியில் அவர் இறந்து போயிட்டார். ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கிட்ட போய் உட்காந்துட்டு பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 4th ஸ்டேஜ் ஆகிட்டாமல் எல்லா இடமும் பரவிடாமே, அவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு, கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியலை. இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு நாள் பேசவே கூடாது. அவங்க சுகமானு நினச்சாலும் அவங்க வார்த்தையினால் நீங்கள் அவர்களை கொன்றே போட்டு விடுவீங்க. அவர்கள்ட்ட போய் சொல்லணும், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இது ஒன்றும் கிடையாது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய சுகத்தை கொடுப்பார். அவரால் வேதம் முழுவதும் செத்து போனவர்களை உயிர்ப்பித்த தேவன் அவர். செத்து போய் 4 நாள் சடலமே நாறி போன லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணின தேவன் நம்ம தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். அவங்கள உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், தோல்வியின் வார்த்தைகள் இல்லை. உனக்கு எத்தனை தடவை நீ படித்தாலும் உன் மண்டையில் ஏறவே ஏறாதுன்னு பிள்ளைகிட்ட சொல்லாதீங்க. நீ நல்ல மார்க்கே எடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஆசிரியர்கள் அநேக நேரம் சொல்லுவோம் இருக்கணும் அல்லவா, என்ன படித்தாலும் உன் மண்டையில் ஏறாது, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாது. இல்லை, உன்னாலையும் முடியும், நீ நல்ல மார்க் எடுப்ப. இந்த தடவை இவ்வளோ இருக்க, அடுத்த தடவை இன்னும் இதை காட்டிலும் உன்னால் மேலே மார்க் எடுக்க முடியும். சொல்லுங்கள், பிள்ளைகளை சொல்லுங்கள், உன்னால் பெரிய படிக்க உன்னால் உனக்கு திறமை இருக்குது, நீ அதை முயற்சி பண்ணு. இதை பார்த்து சோர்ந்து போயிடாத, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். சொல்லுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாயின் வார்த்தைகள், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
வனாந்திரத்தில் செத்து போவோன்னு சொன்னாங்க, அதே விதமாய் அவர்கள் செத்து போனார்கள். தாவீது சொல்கிறார், கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த என் ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி முழு இஸ்ரவேலையும் ரட்சிப்பதற்கு ஒரு இளம் தாவீது காரணகர்த்தாவாய் மாறினான். அவன் வாயிலிருந்து புறப்பட்ட விசுவாச வார்த்தைகள் மட்டுமல்ல, கர்த்தர் பெயர் வைத்திருந்த வைராக்கியம், ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தனை மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த அன்பின் நிமித்தம் அவன் ஆண்டவர் பட்சத்தில் நின்றபடினாலே கர்த்தர் அந்த யுத்தத்தை அவன் பக்கமாய் மாற பண்ணினார். ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால் இன்றைக்கும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஜாக்கிரதையாக இருப்போம். தப்பி தவறி கூட இப்படி நடந்து விடுமோ, அப்படி ஆகி விடுமோ, தயவு செய்து அப்படி பேசாதீங்க. வயசாகிட்டே போகுது, நான் என்ன பண்ணுவேன், கை கால் விளங்காமல் போயிருமோ, ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, இந்த வியாதியே பேசாதீங்க. சில பேர் பேசினா தங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வியாதியை மேன்மைப்படுத்தி பேசாதீங்க, வியாதியை பெரிதுபடுத்தி பேசாதீங்க. வியாதியை சுகப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேசுங்க. அவரை மகிமைப்படுத்தினா நமக்கு சுகம் உண்டாகும். வியாதியை மேன்மைப்படுத்தினோம் என்று சொன்னால் வியாதி பெருசாகும். இன்றைக்கு நம்ம எதை செய்ய போகிறோம்? ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், ஆண்டவரே என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்கப்பா, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச உதவிச்சிங்கப்பா. மரணமும் ஜீவனும் என் நாவில் தானே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறதப்பா. ஆனால் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும்படியா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்முடைய நாவை கர்த்தர் கரத்தில் கொடுப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நிமித்தம் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. முதலாவது நாம் பேசி இருக்கிற அந்த தோல்வியின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம கேன்சல் பண்ணி போட்டுறணும். ஆண்டவரே, நான் தெரியாமல் இந்த வார்த்தையெல்லாம் பேசினப்பா, இதன்படி ஒன்றுமே நடக்கக்கூடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் பேசின அத்தனை சாபக்கேடான வார்த்தைகள், தோல்வியின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்க. ஆண்டவரே, அறியாமல் பேசிட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இதன்படி ஒன்றுமே நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது, கேன்சல் பண்ணிடுங்க எல்லாவற்றையும். நான் பேசின அத்தனையும் கேன்சல் பண்ணுறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இதன்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் கரத்தில் இன்றைக்கு நம்முடைய நாவை நம்ம ஒப்பு கொடுப்போமா. அப்படியே கண்களை தாழ்த்தி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை, ஒரு நாளில் எத்தனை நேரங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசி விடுகிறோம் அல்லவா? ஒருவேளை இரவில் உட்காந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், இன்றைக்கி என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினேன். நமக்கு நாமே பேசினது மட்டுமல்ல, அநேகரை நம்ம போய் சொன்ன வார்த்தைகள் அவங்கள அப்படிப்பட்ட சோர்வுக்குள்ளே ஆக்கியிருக்கிறது அல்லவா? ஆனால் வேதம் சொல்கிறது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்படங்களுக்கு சமானமாக. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை நம்ம பேசும்போது ஒரு வெள்ளி தட்டில் பொன்னால் செய்த பழங்களை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ வெளியேற பெற்றது அல்லவா அது? அப்படிப்பட்டது அந்த வார்த்தைகள். நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கல்விமானி நாம் எனக்கு தாங்க ஆண்டவரே. சரியான வேளையில் சரியான வார்த்தைகளை நான் பேசும்படியாயப்பா என் நாவை எடுத்து பயன்படுத்துங்க. அநேகரை ஒருவேளை என் வார்த்தையின் மூலம் நான் கொன்று போட்டு இருப்பேன் ஆண்டவரே. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் வார்த்தைகள் நான் பேசினாலே மற்றவர்களை அதை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. அவருடைய நிலைமையிலிருந்து, அவருடைய வேதனையில் இருந்தப்பா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை ஆறுதல் படுத்தணும் ஆண்டவரே. அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற வார்த்தைகளாக இருக்கணும் ஆண்டவரே. அவருடைய தோல்வியின் மனப்பான்மையை மாற்றுகிற வார்த்தைகளாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை என் பிள்ளைகளை குறித்தோ, வேலை ஸ்தலத்திலோ, என் வேலையை குறித்தோ, என் சரீரத்தின் காரியங்களை குறித்தோ இப்படிப்பட்ட பொல்லாத வார்த்தைகள், தோல்வியின் வார்த்தைகளை நான் பேசியிருப்பேன் என்று சொன்னான். கிருபையாக எனக்கு மன்னித்து அது அத்தனை வார்த்தையும் இயேசுவே உம்முடைய நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுகிறேன்.
அதன்படி ஒன்றுமே சம்பவிக்கக்கூடாது. ஜெயமுள்ள வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தைகளையே நான் பேசி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் என்னை மாற்றி விடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரப்பா அவருடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாய், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய், வெற்றியின் வார்த்தைகளாய், ஜெயம் கொடுக்கிற வார்த்தைகளாய் புறப்பட்டு வரட்டும். சுகமளிக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். தங்களுடைய வியாதியை நினைத்து தோல்வியின் பேசின வார்த்தைகள் எல்லாம் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் வியாதி படுக்கையில் தோல்வியின் எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு செல்வதாக. உடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதம் சொல்கிறதே. உடைய குணமாக்குகிற வார்த்தைகள் அவர்களை தொட்டு சுகப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன் உண்டாகட்டும், வாழ்ந்திருக்கட்டும். நீங்கள் சொன்னீங்களே, பிரியமானவனே, நீ உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக வேண்டுகிறேன். கர்த்தர் நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். அப்பிரோஜனம் உள்ளவள் ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்கள் நாவுக்கு காவல் வையும் அப்பா. உங்கள் வார்த்தைகள் மட்டுமே எங்கள் நாவிலிருந்து புறப்பட்டு செல்லட்டும் அப்பா. அப்படியே நீங்கள் செய்கிற கிருபை. நன்றி தகப்பனே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.